வணக்கம் நண்பர்களே. 10/1/2026 அருமையான விசுவாவசு வருடம் சனிக்கிழமை அஷ்டமியுடன் சேர்ந்து வருகிறது. தேய்பிறை அஷ்டமி சனிக்கிழமை அப்படிங்கறத விஷயம். பிற்பகல் 12:34 வரைக்கும் அஷ்டமி. சனிக்கிழமை ஆரம்பிச்சு ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் அஷ்டமி. அஷ்டமியை தவற விட்டு விடாதீர்கள், சனிக்கிழமையை தவற விட்டு விடாதீர்கள். 1 கிராமா தங்கத்தை வாங்கி வைங்க. அது போய்கிட்டே இருக்கு. 13,000 ஒரு காலத்துல பவுனே 13,000. 2004 2005 காலகட்டத்திலாம் பவுனே 13,000 12,000 இருந்தாங்க. இப்ப திடீர்னு பார்த்தா கிராமுங்கிறாங்க. நாளைக்கு மில்லி 13,000 வந்துடும் போல இருக்கு. இப்ப நம்ம வாழ்க்கையிலேயே நான் சோட்டா பையனா இருக்கும்போது நான் வந்து சத்தியமங்கலத்தில் வேலைக்கு இருக்கும்போது ஒரு கிராம் வந்து 2,000 ரூபாய். 2004 நினைக்கிறேன். 2004 2005 நான் சத்தியமங்கலத்தில் பண்டாரிமன் சோர்ஸ்ல இருக்கும்போது ஒரு கிராம் வந்து 2,000 ரூபாய், 2,200 ரூபாய் என்னமோ ஒரு கிராம். அப்பெல்லாம் பேசிக்கிட்டோம், அடேங்க அப்பா பவுனே 8,000 ரூபாய்க்கு விற்கிதியா அப்படின்னு. 80,000க்கு 1 லட்சம்லாம் வரும் தெரிஞ்சிருந்தா ஊரை சுத்தி கடை வாங்கியே தங்க வாங்கி வச்சிருக்கலாமே அப்படின்னு இப்ப தோணுது இல்ல. ஆனா இப்பவும் கெட்டு போகவில்லை. கொஞ்சம் கொஞ்சமாக சேமியுங்கள். ஒவ்வொரு கிராம 1 கிராமாவது வாங்கி வைங்க. பணத்தை நிறைய வீண் செலவு பண்ணாதீங்க, ஆடம்பர செலவு பண்ணாதீங்க. 50,000க்கு செல்போன் வாங்குறதுக்கு பதிலா 50,000க்கு தங்க வாங்கி வைங்க. சில பேர் சொல்லுவாங்க அனுபவிச்சுட்டு போயிடலாம்ங்க அப்படின்னு. அனுபவிச்சுட்டு மட்டும் தான் போக முடியும். நீங்க செல்போன் 3 வருஷம் தான், எத்தனை லட்ச ரூபாய்க்கு வாங்கினாலும் சரி. நான் 1 லட்ச ரூபாய் செல்போன் வாங்கிட்டேன், 2 லட்ச ரூபாய் செல்போன் வாங்கிட்டேன், 50,000 செல்போன் வாங்கி போட்டேன். எதுவுமே 3 வருஷத்துக்கு மேல வர்றதே கிடையாது. வர்ற மாதிரி அவங்க டிசைன் பண்றதே கிடையாது. ஆனால் இப்ப என்ன முடிவு பண்ணிட்டோம், 10,000 ரூபாய் ஒன்லி. மலேசியாவில் 10,000 ரூபாய்க்கு அருமையான செல்போன் கிடைக்குது. நம்ம ஊர் காசுக்கு 5,000 ரூபாய்க்கு கிடைக்குது. 5,000 ரூபாய்க்கு ஒரு செல்லு வாங்குறோம். அதில் தான் இனிமேல் பேசுறோம். அது எல்லாத்தையும் அனுபவிச்சிட்டோம் வச்சுங்களேன், அதுக்கு மேல ஆசையே இருக்காது. நீங்க இருக்கிறதுல ஹை போன் Fold 7 தான் வாங்கி பார்த்தா அதுலயும் அலோன் தான் கேக்குது, வேற எதுவுமே கேட்க மாட்டேங்குது. அதுதான் மேட்ரு. நான் கூட அலோனா வேற தான் கேட்க மாட்டேங்குன்னு நினைச்சேன். அலோனா அதுலயும் அலோன் தான் கேக்குது. ஆம்பளை பேசுனா ஆம்பளை பேசுற மாதிரியே கேக்குது, பொம்பளை பேசுனா பொம்பளை பேசுற மாதிரியே கேக்குது. அவ்வளவுதான். 5,000 ரூபாய் போன்லயும் அவ்வளவுதான் இருக்கு, 2 லட்ச ரூபாய் போன்லயும் அவ்வளவுதான் இருக்கு. அதனால முடிஞ்ச அளவுக்கு பொருளாதாரத்தை சேமியுங்கள், வீண் செலவு செய்யாதீர்கள். உங்கள் எதிர்காலத்துக்காக சேமித்து வையுங்கள். ஒரு நாள் நிச்சயம் அது உங்களுக்கு தேவைப்படும். எல்லாரும் 11ஆம் தேதி கிளம்பிட்டு இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரும் வந்துருங்க சேலத்துக்கு. என்ன வேலை இருந்தாலும் சரி, நம்ம எல்லாரும் ஒன்னா சந்திக்கிறோம். உங்கள் எல்லாரையும் சந்திக்கக்கூடிய ஆவலில் நான் இருக்கிறேன். பாருங்கள், சேலத்தில் ஒரு உற்சாகமான ஒரு பிறந்த நாள், எனக்கு மிகவும் வேண்டப்பட்ட ஒரு நபருக்கு பிறந்த நாள். அந்த பிறந்த நாளை நம்ம அங்க வச்சு சஸ்பென்ஸா கொண்டாட போறோம். என் வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான நபருக்கு பிறந்த நாள் கொண்டாட போகிறேன் சேலத்துல. கட்டாயம் வாருங்கள், நாம் அனைவரும் ஒன்றாக சிறப்பாக கொண்டாடுவோம். பிற்பகல் 12:33 வரைக்கும் சப்தமி, அதன் பின்பு அஷ்டமி, தேய்பிறை அஷ்டமி, மாலை 7:37 வரைக்கும் அஸ்தம், அதன் பின்பு சித்திரை, இரவு 9:19 வரைக்கும் அதிகண்டம் நாம யோகம். யோகாதிபதி நட்சத்திரம் அஸ்தம், யோகி சந்திரன், அவயோக நட்சத்திரம் ரேவதி, அவயோகி புதன். அதன் பின்பு சுகர்மம் நாமயோகம். அதிகாலை 12:08 வரைக்கும் பத்திரை கேது. அதன் பின்பு பிற்பகல் 12:33 வரைக்கும் பாலவகரணம் ராகு. அதன் பின்பு பவகரணம் செவ்வாய். அதன் பின்பு பாலவகரணம் ராகு. விடுதலை போராட்ட வீரர் TM காளியண்ணன் அவருடைய பிறந்த தினம். தாவரவியலாளர் காரோலஸ் அவருடைய நினைவு தினம். ஆக கிரக சூழ்நிலைகளை பார்க்கலாம். குரு மிதுனத்துல, கேது சிம்மத்துல, சந்திரன் கன்னியில, சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரன் எல்லாரும் தனுசுல, ராகு கும்பத்தில், மீனத்தில் சனி பகவான். வாங்க 27 நட்சத்திரத்துக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்க்கலாம். அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசிரிசம் உங்களுடைய பக்ஷி வல்லூர். முதல் ஜாமம் உங்கள் பறவை துயில் 25% காரிய வெற்றி. 2ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசு 100% காரிய வெற்றி. முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள். 3ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடை 50% காரிய வெற்றி. 4ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம் 6ஆம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை. அதனால் முக்கியமான வேலைகள் இருந்தால் பிறகு பார்த்து கொள்ளலாம். 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது, 100% காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% காரிய வெற்றி. 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை துயில் உங்களுக்கு 25% மட்டுமே காரிய வெற்றியை தரும். நீங்கள் ஏதாவது முக்கியமான வேலை கிளம்புறீங்க அப்படின்னா பிரம்ம முகூர்த்தத்தில் கூட செஞ்சுக்கலாம். ஏன்னா பிரம்ம முகூர்த்தம் 50% வெற்றி நடையில் இருக்குது. அதற்கு முன்பாக நீங்கள் புதிய விஷயங்களை துவங்க வேண்டாம். புதுசாக ஒரு ட்ராவலிங் போகிறோம் அப்படின்னா அதை துவங்க வேண்டாம். திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை. முதல் ஜாமம் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது, 50% காரிய வெற்றி. 2ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% காரிய வெற்றி. 3ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 4ஆம் ஜாமம் உங்கள் பறவை துயில் 25% மட்டுமே காரிய வெற்றி. முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம். 5ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது, ஒரு பொன்னான மாலை வேலை.
இந்த நேரத்தை பயன்படுத்தி நீங்கள் முக்கியமான வேலைகள் எதுவும் இருந்தால் செய்து கொள்ளலாம். உங்களுக்கு 6ஆம் ஜாமம் நடை 50% காரிய வெற்றி. 7ஆம் சாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது. முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள். 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% காரிய வெற்றி. 10ஆம் ஜாமம் உங்கள் பறவை துயில் 25% மட்டுமே காரிய வெற்றி. பிரம்ம முகூர்த்தத்தில் முக்கியமான வேலை எதையும் துவங்க வேண்டாம். ஏன்னா 25% மட்டுமே காரிய வெற்றி. பறவை துயிலில் இருக்கிறது. முக்கியமான வேலை இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை காலை பார்த்து கொள்ளலாம். உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம் உங்களுடைய பறவை காகம். முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. அதனால் காலையில் நேரத்தில் முக்கியமான விஷயங்களெல்லாம் நீங்கள் கொஞ்சம் தள்ளி போட்டுறது பெட்டர். 2ஆம் ஜாமம் துயில். அதனால் முதல் 2 ஜாமங்களும் முக்கியமான வேலைகளை தள்ளி போட்டுட்டு 3ஆம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது. உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது. 100% காரிய வெற்றி. 4ஆம் ஜாமம் நடை 50% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. 6ஆம் ஜாமம் துயில் உங்கள் பறவை 25% மட்டுமே வெற்றியை கொடுக்கும். 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடை 50% மட்டுமே காரிய வெற்றியை கொடுக்கும். 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது. அரசு வேலை செய்ய இருக்கிறது. முக்கியமான வேலைகள் இருந்தால் இந்த நேரத்தில் தூங்குங்கள். பிரம்ம முகூர்த்தத்தில் நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும். 10ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% காரிய வெற்றி. ஸோ முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னா இந்த நேரத்தை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். மிகப்பெரிய வெற்றியே கிடைக்கும். அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி. ஸோ கோழி படுபக்ஷி. சனிக்கிழமை அன்னைக்கு கோழி முழுமையாகவே படுபட்சியாக இருக்கிறது. அதனால் முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை பார்த்து கொள்ளலாம். அன்றாட வேலைகளை மட்டும் சனிக்கிழமை செய்யுங்க. ரெகுலராக செஞ்சிட்ருக்கிற வேலையை செய்யுங்க. புதுசாக ஒன்று துவங்கணும், புதுசாக ஒரு நபரை போய் பார்க்கணும், சந்திக்கணும் அப்படிங்கிறத மட்டும் தவிர்த்து விடுங்கள். திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில். முதல் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. 2ஆம் ஜாமம் சிறப்பாக இல்லை. 3ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. அதனால் 2ஆம் ஜாமம் 3ஆம் ஜாமம் ரெண்டையுமே தவிர்த்து விடுவது மிக மிக சிறப்பு. 4ஆம் ஜாமம் மதியம் சிறப்பாக இருக்கிறது. அரசு வேலை செய்கிறது பறவை 100% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடை 50% காரிய வெற்றி. 6ஆம் ஜாமம் மாலை வேலை ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. 100% காரிய வெற்றியை கொடுத்துவிடும். 7ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது. அதனால் சனிக்கிழமை அன்னைக்கு நேரமாக சாப்பிட்டு நம்மளும் தூங்க போயிடுறது பெட்டர். 9ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 10ஆம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை. முக்கியமான வேலை இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு விடிந்த பிறகு பார்த்து கொள்ளலாம். சனிக்கிழமை நம்ம ஞாயிற்றுக்கிழமை பிரம்ம முகூர்த்தத்தில் துவங்குறோம் அப்படிங்கிறதுனால ரொம்ப ஏர்லியராக எதுவும் பிளான் பண்ண வேண்டாம். ஏன்னா பறவை சிறப்பாக இல்லை. இது வரைக்கும் 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சவச்சி ராசி பலன்களை பார்த்தா வாங்க நாம் தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் தம்பிரான் ரிஷபானந்தர்.